ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டுடே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு சைட்டில் வந்து ஃபயர்வால் இருக்கா இல்லையா அப்படின்றத வந்து எப்படி செக் பண்ணுறது தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ மோஸ்ட்லி நம்ம வந்து ஒரு சைட் அட்டாக் பண்ண போகிறோம். எதுக்கு அங்கே வந்து ஃபயர்வால் இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணுறோம்னா, நம்ம சப்போஸ் ஒரு ஃபயர்வால் இருக்கக்கூடிய சிஸ்டம் வந்து அட்டாக் பண்ணினோம்னா வந்து உடனே நம்மளோட கனெக்ஷன் வந்து கட் ஆகிடும். அந்த சைட் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுலேருந்து நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து பிளாக் பண்ணிடுவாங்க. அண்ட் தென் வந்து என்ன நடக்கும்னா, நம்மளோட ஐபி அட்ரஸ் வந்து அங்கே ரிப்போர்ட் ஆகிடும் அட்மின்க்கு. இந்த ஒரு பர்டிகுலர் ஐபி அட்ரஸ்லேருந்து இந்த மாதிரி ஒரு அட்டாக் பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்றது அங்கே ரிப்போர்ட் ஆகிடும். ஸோ நம்ம வந்து ஈஸியாக மாட்டிக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த மாதிரி வந்து நடக்காமல் இருக்கணும்னா, நம்ம வந்து எந்த சைட் அட்டாக் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து அதில் ஃபயர்வால் இருக்கா இல்லையான்னு வந்து செக் பண்ணணும். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்ம இந்த மாதிரி ஃபயர்வால் இருக்கா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து என்ன டூல் வந்து யூஸ் பண்ண போகிறோம்னா, web-pentesting டூல் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நான் ஃபஸ்ட்டு வந்து டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய ஃபாண்ட் சைஸை நான் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் இந்த டூல் வந்து நீங்கள் கேல்னக்ஸ் யூஸ் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாகவே இன்ஸ்டால் ஆகிருக்கும். அப்படி இல்லை நீங்கள் வேறு ஏதாச்சும் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து யூஸ் பண்ணுறீங்கன்னா, இந்த டூலை இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் என்னென்னா sudo apt install wf00f. ஓகே, தென் ப்ரெஸ் என்டர். உங்களோட பாஸ்வேர்டை இன்சர்ட் பண்ணிட்டு அண்ட் தென் அகைன் என்டர் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகே கிரேட், web டூல் வந்து ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகி முடிஞ்சிச்சு. நீங்கள் எந்த ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ணிங்கனாலும் நீங்கள் ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது என்னென்னா, அதோட மேனுவலை வந்து படித்து பார்க்க வேண்டியது. ஏன்னா வந்து மேனுவலில் வந்து அதை பற்றின டீட்டெயில்டு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் வந்து என்னென்ன பேராமீட்டர்லாம் யூஸ் பண்ணலாம்ன்றதை பற்றி வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அதோட மேனுவலை வந்து செக் பண்ணி பார்க்கறதுக்கான கமெண்ட்னா ஜஸ்ட் மேன் தென் web-ன்னு வந்து டைப் பண்ணிங்கன்னா போதும். ஸோ மேன் web-ன்னு டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா web டூலோட மேனுவல் பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இங்கே வந்து நீங்கள் என்னென்ன ஆப்ஷன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம், இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கொடுத்துருப்பாங்க. web என்ன டூல்ன்றதை பற்றியும் வந்து கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கியூ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மேனுவல் பேஜ்லேருந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ ஓகே ஃபைன். நான் இந்த வீடியோவில் வந்து 2 டிஃப்ரெண்ட் சைட்ஸ் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்க போகிறேன். ஒன்று வந்து என்னோடய சைட்டில் வந்து ஃபயர்வால் இல்லை. ஸோ ஃபயர்வால் இல்லைன்றது வந்து உங்களுக்கு என்ன மாதிரியான ரிப்போர்ட் ஷோ பண்ணுன்றதையும், ஃபயர்வால் இருந்துச்சுன்னா என்ன மாதிரியான ரிப்போர்ட் ஷோ பண்ணுன்றதையும் வந்து டெஸ்ட் பண்ணி காமிக்கிறதுக்காக நான் 2 டிஃப்ரெண்ட் சைட் வந்து டெஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ இந்த டூல் யூஸ் பண்ணோன்னா ரொம்பவே சிம்பிளான கமெண்ட் தான். ஜஸ்ட் web-ன்னு கொடுத்துட்டு அந்த எந்த சைட்டை டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த சைட்டோட நேம் கொடுங்க. லைக் நான் வந்து என்னோடய சைட் டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னோடய சைட் என்னென்னா cyberhunter.wordpress.com. ஸோ இது என்னோடய சைட். நான் இதை வந்து டெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் ஃபயர்வால் இருக்கா இல்லையான்றதுக்காக. ஸோ என்னோடய சைட் நேம் கொடுத்துட்டு நான் என்டர் ப்ரெஸ் பண்ணேன்னா ஜஸ்ட் ஃபியூ செகண்ட்ஸ்லேயே வந்து எனக்கு டெஸ்ட் ஆகி ரிசல்ட் ஷோ ஆகிடுச்சு. நோ வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் டிடெக்டட் பை த ஜெனரிக் டிடெக்ஷன் வந்திருக்கு. ஸோ என்னோடய சைட்டில் எந்த ஃபயர்வாலுமே இல்லை. ஸோ எனக்கு வந்து எந்த ஃபயர்வாலும் வந்து இங்கே டிடெக்ட் ஆகலை. உங்களுக்கு வந்து நீங்கள் எந்த சைட்டை வந்து டெஸ்ட் பண்ணுறீங்களோ அந்த சைட்டில் எந்த ஒரு ஃபயர்வாலுமே இல்லைனா இந்த மாதிரியான ரிப்போர்ட் தான் உங்களுக்கு வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகே கிரேட், என்னோடய சைட் வந்து எந்த ஒரு ஃபயர்வாலுமே இல்லைன்றதுக்காக வந்து நான் செக் பண்ணி காமிச்சேன். இப்போ வந்து ஒரு ரியலாக ஃபயர்வால் இருக்கக்கூடிய சைட்னால் உங்களுக்கு வந்து இந்த டூலோட அவுட்புட் எப்படி இருக்கும்னு வந்து ஷோ பண்ணுறதுக்காக நான் அண்ணா யூனிவர்சிட்டியோட சைட் வந்து நான் டெஸ்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் web தென் அண்ணா யூனிவர்சிட்டியோட யூஆர்எல் என்னென்னா ஜஸ்ட் unib.edu. ஓகே, ஜஸ்ட் அந்த யூஆர்எல் வந்து டைப் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு சம் எரர்ஸ் வந்திருக்கு. அண்ட் தென் இங்கே நமக்கு வந்து ரிப்போர்ட்டில் என்ன வந்திருக்குன்னா சீம்ஸ் டு பிஹைண்ட் வெப் அப்ளிகேஷன்
firewall or some sort of security solution. So this means அந்த particular site வந்து ஒரு firewallக்கு வந்து behind ஒரு firewall மூலமாக ப்ரொடெக்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்படி இல்லை வேறு ஏதாச்சும் வந்து ஒரு செக்யூரிட்டி சொல்யூஷன் வந்து போட்டிருக்காங்க. ஸோ இந்த சைட் வந்து நம்ம எந்த ஒரு ஃபயர்வால் பைபாஸிங் டெக்னிக்கை யூஸ் பண்ணாமல் டேரெக்டாக அட்டாக் பண்ணுறது ரொம்ப ஒரு டேஞ்சரஸான விஷயம். ஏன்னா நம்மளோட ஐபி அட்ரஸ் மாதிரியான இன்ஃபர்மேஷன் அவங்கக்கிட்ட டேரெக்டாக கொடுக்குறதுன்றது வந்து நம்மளை டேரெக்டாக நாமளே போட்டு கொடுக்குற மாதிரி. ஸோ எதர் நம்ம வந்து ப்ராக்ஸி மாதிரியான சர்வீஸ் யூஸ் பண்ணோம். ப்ராக்ஸி மாதிரியான சர்வீஸ் யூஸ் பண்ணோம்னா வெப் அப்ளிகேஷன் ஃபயர்வால் என்ன பண்ணோம்னா நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா ரெக்வஸ்ட்டையும் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு அது லெஜிட்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து அந்த பர்டிகுலர் சர்வருக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணணும். ஸோ தட் நம்ம வந்து ஏதாச்சும் ஒரு ஃபயர்வால் பைபாஸிங் டெக்னிக் யூஸ் பண்ணோம்னா மட்டும்தான் வந்து இந்த மாதிரியான ஃபயர்வாலுக்கு பிஹைண்ட் இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாம் வந்து அட்டாக் பண்ண முடியும். தட்ஸ் ஆல். இது ரொம்ப ஒரு ஈஸியான கமாண்ட் தான். பட் ஆனால் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஏன்னா நம்ம என்ன ஒரு ஹேக்கராக நம்ம எவ்வளோ அட்டாக்கிங் ஸ்கில் இருக்கோ அதே அளவுக்கு வந்து நம்மளை எப்படி ப்ரொடெக்ட் பண்ணிக்கணுன்ற ஸ்கில்லும் வந்து நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அந்த வகையில் இந்த கமாண்ட் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமாண்டு தான். Yeah, that's all for this video guys. Thank you for watching. Have a great time.